வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஓகே, யூஎஸ் டாலர் ரொம்ப அதிகமாக மதிப்பாயிருச்சுன்னா, இப்போ $1 100 அந்த மாதிரி மதிப்பாயிருச்சுன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். இம்போர்ட் இருக்குல்ல, இப்போ லாஸ்ட் இயர் ஜப்பனீஸை பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயர் $150 இன்னைக்கு. லாஸ்ட் இயர் மட்டும் $50 மேலே ஒன்லி அந்த $54 பில்லியன் க்ரூட் ஆயில் மட்டும் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ $1 150லேருந்து 200 ஆயிடுச்சுன்னா அதே 54 பில்லியனுக்கு நிறையா மதிப்பில் நிறையா ரூபீஸை கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ வேல்யூ ஒரே $1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி $100 நாளைக்கு $200 ஆயிடுச்சுன்னா நாளைக்கு $200 கொடுக்க வேண்டியது இருக்கும். இம்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப பாதிப்படையும். அதில் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாயிரும். இதை ரிவர்ஸ் ஃப்ளோவாக பார்க்கலாம். எக்ஸ்போர்ட்டு பல மடங்கு வருமானம் கொடுக்கும். இப்போ ஒரு பொருளை $1 விற்றோம்னா இன்னைக்கு $100 நாளைக்கு $150 ஆயிடுச்சுன்னா